ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிருஷி. எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். பஜாஜோட சப் எலக்ட்ரிக் பிராண்டான சேட்டக், இந்த பிராண்டில் வந்திருக்க சேட்டக் ப்ளூங்கிற ஒரு வெஹிக்கிள் பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 1 lakhல இப்போ நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டில் ஒரு ஃபுல் சைஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இருக்குன்னா அது சேட்டக் ப்ளூ மட்டும் தான். சம்வேர் அரௌண்ட் 95,928 rupees என்னமோ வரும்னு நினைக்கிறேன். கரெக்டான ப்ரைஸ் எல்லாமே கீழே நான் வந்து கேப்ஷன்ஸில் கொடுத்துட்டே வரேன். இந்த வெஹிக்கிளோட ரேஞ்ச் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஈகோ மோடில் 123 km ஆஃப் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். 63 km/h டாப் ஸ்பீட் நம்மளுக்கு வந்து போகும். இதில் டெக் பேக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 2 வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. டெக் பேக் நீங்கள் வந்து அடிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இல்லோல்ட் அசிஸ்ட், அதுக்கப்புறம் மொபைல் கனெக்டிவிட்டி, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அதாவது ஈகோ அண்ட் ஸ்மோர்ட் மோட், ரிவர்ஸ் மோட், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். மற்றபடி இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் போர்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த சார்ஜரோட கிலோவால்ட் எல்லாமே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு பேட்டரி டைப்பு, இதில் என்ன மோட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு கீழே கேப்ஷன்ஸில் வந்து வரும். இப்போ இந்த வெஹிக்கிளோட ட்ரிம்ஸ் பற்றி, அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் ஒரு வாக்கர் அண்ட் ரிவ்யூவில். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்செட் ஷேப்டு டிஆர்எல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு யூனிக்கான டிசைனில் டிஆர்எல்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஒரு ட்வின் செக்மெண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேட்டக் சீக்கோட பேஜிங் கீழே நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு க்யூட்டான லோகோட தான் நம்மளுக்கு அந்த சேட்டக் பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட்டோட பேஸ் யூனிட் ஃபுல்லாமே ஒரு ஜுவல் டைப் ஃபினிஷில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து வந்தோம்னா பிளேனாக ஒரு மஸ்குலரான டிசைன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த பேட்டரி கூலிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் அந்த ஆக்சிலரி யூனிட் கூலிங் சிஸ்டம்க்குண்டான செட்டப் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அது ஒரு யூனிக்கான பியானோ பிளாக் ஃபினிஷில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சேட்டக்குண்டான அந்த பிராண்டிங் நமக்கு வந்து இருக்குது. இங்கே வந்து பார்க்க போனால் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அது டிஆர்எல்ஸ் கிடையாது, இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூனிக் டிசைன் இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இண்டிகேட்டர் நமக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் பட்டன்ஸ் எல்லாம் நல்லா கிளிக்கே நமக்கு வந்து இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஒரு யூனிக் அந்த சேட்டக் சி பேஜிங் மாதிரி எதுவும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஷார்ப்பான டிசைன் லாங்குவேஜ் நமக்கு வந்து இருக்குது. என்டர் பேஸுமே ஒரு பிளேயர் பிளாக் யூனிட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். கலர்ஸ் பற்றி பார்க்கணும்னா ஒரு 5 கலர் இதில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த கலரோட நேம் எல்லாம் கீழே நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இங்கே வந்து டயர் ப்ரொடெக்டர் நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது மட் ஃப்ளாப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. மட் ஃப்ளாப்ஸும் நல்ல ஒரு யூனிட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் டயர் செட்டப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான அலாய்வில் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. R12 அலாய்வில் செட்டப் தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிடைக்குது. டியூப்லெஸ், அதாவது லோ ரெசிஸ்டன்ட் டியூப்லெஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டயர் தான் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் பிரேக் செட்டப்லாம் வந்து பார்க்கலாம். காம்பி பிரேக் சிஸ்டம் நமக்கு இதில் வந்து வந்துடும். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூனிட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஓரியன்டட் செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக என்டையர் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பாடி ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஃபுல்லாமே அந்த ஸ்ட்ரென்த் அதெல்லாம் நீங்கள் கொஸ்டினே வந்து பண்ண தேவையில்லை. அது எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இதான் நமக்கு சைட் ப்ரொஃபைல். இந்த சேட்டக் ப்ளூவை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா சைடில் நமக்கு வந்து காட்டுறேன். இந்த இடத்துல இந்த டிசைன் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து சேட்டக் ப்ளூக்கு வந்துருக்கும். அதே சேட்டக் அர்பன் அண்ட் சேட்டக் ப்ரீமியமில் இந்த ஃபினிஷ் நமக்கு வந்து வராது. இங்கேயும் நீங்கள் அந்த ஃபினிஷை வந்து பார்க்கலாம். க்யூட்டான டிசைன் கிராஃபிக்ஸில் என்டர் வெஹிக்கிள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைலும் யூனிக்காக நமக்கு வந்து இருக்குது. இது நமக்கு சீட் ஸ்பெசிஃபிகேஷன், சீட்டுமே நல்ல குஷனியான ஒரு லெங்க்தரான சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக 2 பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணலாம். இதில் சம்வேர் அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 2.2 kW மோட்டர் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வெயிட்லாம் ஈஸியாக லிஃப்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். கீழே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த டிரைவோட செட்டப், மோட்டருக்குள்ள செட்டப், சேட்டக்குள்ள பேஜிங், அதை சுற்றி ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓரியன்டட் ரியர் டைல் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்இடி யூனிட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டைல் லேம்ப்ஸ், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் எல்லாமே இன்டெகிரேட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ராபிட்டோட இயர் ஷேப்பில் நமக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யூனிக்கான டிசைன் லாங்குவேஜில் க்யூட்டாக நமக்கு வந்து இருக்குது. அதாவது நல்லா டெக்கியான வெஹிக்கிளாக நமக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ். பின்னாடியும் இங்கே பேட்டரி கூலிங்காக எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் பார்த்தோமோ அதே பியானோ பிளாக் ஃபினிஷில் அந்த வென்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேட்டக்கோட பிராண்டிங் என்டர்வியூமே ஸ்லாண்டிங்காக நமக்கு வந்து இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டியான லுக் ரியரில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா நம்பர் பிளேட் ஹோல்டர், அதுலேயும் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரிஃப்ளெக்டர்ஸ் உங்களுக்கு 2 சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ரிஃப்ளெக்டர்ஸ், அதுக்கப்புறம் சைடு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கிடைக்குது. சேஃப்டியும் இது நல்லா இம்ப்ரூவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இந்த சைடு நம்மளுக்கு ரியரில் R12 MRF டயர்ஸ்க்கான செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. R12 அலாய் வீல்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரண்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி அது லோ ரெசிஸ்டன்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்சில் நல்லா இம்ப்ரூவாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த என்டையர் யூனிட்ஸுமே நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு இதில் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டஸ்ட் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு இதில் வந்து கிடச்சிரும். IP67 ரேட்டிங் என்னமோ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இருக்குது. அந்த ரேட்டிங் பற்றியெல்லாம் நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணிட்டு வரேன். இங்கேயும் ஸ்டிக்கரிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டிக்கர்ஸ் நல்லா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பேட்டரி கவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோல் டோன் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்க்கலாம் இங்கே ஃபுல்லாக பிளாக், அப்படியே அந்த கிரேடியன் கலர்ஸ் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். 2901 அப்படின்னு தான் இந்த சேட்டக் ப்ளூ அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. அதாவது சேட்டக் எல்லா வெஹிக்கிளுக்குமே ஒரு நம்பர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2901 நம்பர் நமக்கு வந்து இருக்குது. இப்போ நீங்கள் சேட்டக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ இல்லாமல் நார்மல் கீ ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுக்குறாங்க. கீயும் ஒரு க்யூட்டான யூனிட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீ இப்போ வந்து ஆன் பண்ணிடுவோம். அதாவது ரியர் பூட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம இங்கே இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணோன்னா ரியர் பூட் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் போர்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க.
சார்ஜர் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு மேஜிவான பூட் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆக்சிலரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஹெல்மெட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்மெட் மட்டும் இல்லாமல் ஒரு பார்சல் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ள இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு அந்த ரைடிங் புக்லெட்டு கேட்லாக் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்யூட்டான பூட் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து கிடைக்குது. சார்ஜர் நீங்கள் ஈஸியாக அப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸில் 0 to 100 சார்ஜ் நமக்கு வந்து ஆகும். 4 ஹவர்ஸில் நமக்கு 0 to 80 சார்ஜ் நமக்கு வந்து ஆகும். சார்ஜிங் டைம்லாம் க்யூட்டாக கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 123 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கிறது. அர்பன் பர்பஸ்க்கு கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கில் நீங்கள் வந்து ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே ஃப்ரண்ட் கன்சோலில் வந்துடுவோம். வெஹிக்கிளோட வெயிட்லாம் நல்லா வெல் பேலன்ஸ்டாக வந்துருக்கு. அதாவது பேட்டரி நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருக்கிறதுனால நல்லா வெல் பேலன்ஸ்டான வெயிட் நமக்கு வந்துருக்கு. இங்கே ஹூக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட பார்சல்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எல்இடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் இன்ஃபர்மேஷன், ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், ரேஞ்ச், ஸ்பீட் அதெல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுது. கீழே இங்கே கியர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஆக்சுவலாக இங்கே நியூட்ரல், டிரைவ், ரிவர்ஸ், அதுக்கப்புறம் மேனுவல் கியருக்கு ஆப்ஷன் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. அதாவது மேனுவல் கியரில் இந்த எம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இங்கே இருக்க மோட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஒன்று, ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், ஓடோமீட்டர் அது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஷோரூமில் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்த வெஹிக்கிள் வந்து டெக் பேக் இருக்கிறதுனால உங்களுக்கு மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் இதில் வந்து இருக்குது. ஜஸ்ட் இந்த டி பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவ் மோடுக்கு வந்து போகும். நார்மலாகவே இது வந்து ஈகோ மோடில் தான் உங்களுக்கு வந்து டிரைவ் மோட் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து தெரியும் டிரைவ் மோட் ஈக்குவலாக நமக்கு வந்து இருக்குது. திருப்பி நீங்கள் இப்போ டி பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட் மோடுக்கு நமக்கு வந்து போகுது. 2 டிரைவ் மோட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மோட் சென்சிட்டிவ் ரேஞ்சஸ் உங்களுக்கு வந்து காட்டுது. ஸ்போர்ட் மோடில் 87 கிலோமீட்டர் ரேஞ்ச் நமக்கு வந்து இருக்கும். ஈகோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர் ரேஞ்ச் நமக்கு வந்து இருக்கும். என்டர் இந்த கிளஸ்டருமே ஈஸி ரீடபிளாக நமக்கு வந்துருக்கு. ஃபுல்லாக எல்இடி யூனிட்டில் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் ஈஸியாக இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே நமக்கு டெடிகேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே சார்ஜர் இண்டிகேட்டர் நமக்கு வந்து காட்டுது. ஒரு க்யூட்டான பார்ஸ்லாம் நமக்கு வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்விட்சஸ் பற்றி பார்க்க போனால் இந்த சைடு நான் எல்லாமே சொல்லிட்டேன். ரைட் கண்ட்ரோல் பட்டன்ஸ், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்லாம் நல்லா ப்ரீமியம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டெட் வெயிட் நமக்கு வந்துருக்கு. நல்லா ப்ரீமியமான ஹேண்டில் பார். அதே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான ஹேண்டில் பார் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்ட் பிரேக்கோட செட்டப் நமக்கு வந்து கிடைக்குது இந்த பிரேக்ஸில். கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஹெட்லைட் பண்ண பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கால் பிக்கப், கால் டிக்ளைன், அதுக்கப்புறம் மியூசிக் ப்ளே அண்ட் பாஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பட்டன்ஸ் நீங்கள் கீழே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெக் பேக்கில் நீங்கள் சேத்தக் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி இயர்பட்ஸ் அதெல்லாம் போட்டு நீங்கள் இதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் மியூசிக் ப்ளே பாஸ் அதெல்லாமே நீங்கள் இதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த யூனிட் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து சேத்தக் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வெஹிக்கில் வந்து நீங்கள் சேத்தக் ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே இண்டிகேட்டர் பட்டன், ஹார்னுக்கான பட்டன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்க போனால் இங்கே மொபைல் ஹோல்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் 2 சைடும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கியூவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. மொபைல் ஹோல்டர் உங்களோட சின்ன சின்ன பார்சல் எல்லாமே நீங்கள் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இந்த இடத்துல பார்சல் ஹேங்கிங் நல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஈஸியாக லெக்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்டாண்ட் நம்ம வந்து போட்டுருவோம். இங்கே சைட் கன்சோலில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்போட ரியர் வியூ மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷாக நமக்கு வந்துருக்கு. வெஹிக்கிளோட தடவை 360 டிகிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். நல்ல ஸ்டைலாக ஒரு க்யூட்டான கலரோட இப்போ கரண்ட் டெக்கில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு இந்த சேட்டக் ப்ளூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ப்ரைஸ் நம்மளுக்கு 1 lakh கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த வெஹிக்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரிஷ் வியூஸ்.